கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தன்னை கணவருடன் சேர்த்து வைக்க கோரி பெண் ஒருவர் வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மார்த்தாண்டம் மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த அபிஷா, பாகோடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மோகன் என்பவரை கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் சதீஷ் மோகன் வரதட்சணை கேட்டு அபிஷாவை சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அபிஷாவிற்கு மூளை வளர்ச்சி குறைபாடுடன் ஆண் குழந்தை பிறந்ததால் அவரது கணவர் அடித்து துன்புறுத்தியதோடு வீட்டை விட்டு வெளியேற்றியதாக தெரிகிறது. இந்நிலையில் சதீஷ் மோகன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதை அறிந்த அபிஷா தனது குழந்தைகளுடன் அவரது வீட்டின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. என்னோட லைஃப் ஆச்சு. இது வரைக்கும் அவர் இருக்காரு, என்னைக்காச்சும் வருவார், மனசு மாறி வருவாருன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். 5 வயசுக்கு அப்புறம் தான் தலைக்கு ஸ்கேனு இது நிறைய எடுத்தாங்க செலவு பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சைலண்ட் ஃபிக்ஸ் இருந்ததே கண்டுபிடிச்சோம். அது வரைக்கும் தெரியும். கணவருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கு. இங்கே வந்திருந்தவர் என்ன உள்ளே போக விடலை, கதவை பூட்டி வெளியில் விட்டுருக்கேன். எங்கள் அம்மாவை எங்கள் மாமனார் அடி கொடுத்தாரு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. சம்மந்தமாக எனக்கும் பிள்ளைகளுக்கும் நியாயம் தேடி தரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.